500 600 சம்பாதிக்கிறவங்க டெய்லி 150 ரூபா டாஸ்மார்க்கில் போய் செலவழிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடில் ஹெல்த்தும் ரொம்ப பாதிக்கப்படுது. நிறைய பேருக்கு லிவர் ஃபெயிலியர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவு? ஒரு நாட்டுக்கோழி 650 ரூபா 700 வருது. ஏன் நம்ம கோழி பண்ண வைக்கக்கூடாது? ஏன் ஆடு மாடுகளை வளர்க்கக்கூடாது? நம்ம ஏன் வளர்க்கக்கூடாது? ஏன் வேளாண் பண்ணைகளை உருவாக்கி அங்கே நம்ம ஒரு தக்காளிக்கு 200 ரூபா வந்ததுக்கு எவ்வளவு கஷ்டப்படுது. வெங்காயம் தக்காளி கூட விலை வச்சு கொடுக்க முடியல நம்மளால. உற்பத்தி செய்ய விளைய வைக்கிற பொருளுக்கு உரிய விலை கிடைக்கல. ஒரு கால் செருப்பு தயாரிக்கிறவன் 100 ரூபாய்னா 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிற, பேரம் பேச முடியல. குண்டு ஊசி பிளேட்டு கத்திக்கெல்லாம் உரிய விலையை கொடுக்குற. அவன் சொல்கிறதான் உற்பத்தியாளனே அந்த விலையை தீர்மானிக்கிறான். ஆனால் வேளாண்குடி மகன் அவன் உற்பத்தி செய்கிற பொருளுக்கு அவன் விலையை தீர்மானிக்க முடியலையே. அதானே இங்கே வீழ்ச்சிக்கு காரணம். நீ கேட்குற விலைக்கு யார் வாங்குறவன் தான் தீர்மானிக்கிறான் விலையை. நான் கொடுத்துட்டு திரும்ப வேண்டியது இருக்கு. அப்போ அந்த இடத்துல அரசு பணின்னு ஆயிடுச்சுன்னா, ஆடு மாடு வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நெசவு எல்லாம் கவர்மெண்ட் வேலைன்னா அங்கே இருப்பான். வாழ்விடத்தில் அரசு வேலை கொடுத்துட்றேன்.